ஹாய் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் தினேஷ் கலை. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து தோசை தாங்க. தோட்டத்துக்கு போயிட்டு செடியெல்லாம் வச்சுட்டேன், தோசை ஊற்றிட்டுருக்கா. இப்போ எனக்கு சாப்பிட இப்போதைக்கு பிடிக்கல, ஏன்னா அதுக்கு சரியான சைடிஷ்லாம் இல்லை. இந்த வீடியோ முக்கியமாக நான் இப்போ எதுக்காக பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி நார்மலாக வீடியோ போடும்போது என்ன சொன்னாங்க, கண்டென்ட் போடு. இப்போ நான் கண்டென்ட் ஏதோ என்னோட சக்திக்கு என்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஏதோ என் மூளை யோசிக்கிற மாதிரி யோசிச்சு ஒரு மியூசிக்லாம் போட்டு ஒரு கண்டென்ட்டை நான் ரெடி பண்ணி போடுறேன். அந்த கமெண்ட்ல வந்து இதெல்லாம் என்ன ஒரு வீடியோவா, என்ன வீடியோ போடுறீங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் நிறைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே மியூசிக் ஓடும், நடந்து போவான், இடிப்பான், இப்படி பார்ப்பான், அவன் அடிக்கிறான், அவனை அடிக்கிறான், அது ஒரு கண்டென்ட். நானாவது ஏதோ காமெடிங்கிற பேரில் ஒரு இதை ட்ரை பண்ணேன். அவனுக்கு அது கூட பண்ணல. அவனுங்களாம் சப்போர்ட் பண்றீங்க, லைக் போடுறீங்க. நான் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க, யாரும் தப்பா நினைச்சுக்கோனா. எனக்கு ஆதங்கத்தை கொட்டி ஆகணும் தோணிடுச்சு இன்னைக்கு. அதனால எல்லாருக்கும் ஒரு வேசனை, எனக்கு ஒரு வேசனை. அது என்னோட சப்ஸ்கிரைபர் என்ன மதிச்சு பாக்குறவங்களுக்காக நான் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன். மேலும் நீங்க ஏதோ டாஸ்க் கொடுத்தா அதையும் பண்ண தயாரா இருக்கேன். அன்வான்டட் கமெண்ட்ஸ்லாம் வந்து தயவு செய்து போடாதீங்க. அப்செட் ஆயிட்டா இவதான் சொன்னா அப்படியே செவ்வளவு வெட்டி இழுத்துருவேன். இவதான் இப்ப புலம்பிட்டு இருந்தா. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கல. நான் என்ன சொன்னேன்னா, பொதுவாவே இந்த மாதிரி போட்டாங்க மாமா, கண்டென்ட் ரெடி பண்ணி போட்டதுக்கு எனக்கு மைண்ட் அப்செட் ஆயிருச்சு. அதுக்கப்புறமே ஒரு 10 கமெண்ட் வந்தது, எல்லாமே நல்ல கமெண்ட் தான். அதுக்கு 2 கமெண்ட் கொஞ்சம் டைம் வேஸ்ட் இந்த வீடியோவை பார்த்தா அப்படின்னா, அதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி. நானும் சரி கண்டென்ட்டே எழுத வேணாம், வெறுத்துருச்சு மாமா எனக்கு. அதுக்கப்புறம் மத்தவங்க நல்லா இருக்கு சொன்னதுக்கு அப்புறம் அது நெகட்டிவ் கமெண்ட் 3 தாங்க. பாசிட்டிவ் கமெண்ட் பார்த்தா ஒரு 100க்கு மேல இருக்கு. இப்ப வந்து அப்செட் ஆயிட்டா. நல்லா யோசிச்சு பாருங்களா, ஏதோ ஒரு முயற்சி பண்ணணும்னு பண்றோம். நீ என்கரேஜ் பண்ணலான்னு பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. என்னடா நம்மளுக்கு வீடியோ போடுறோங்கிற மாதிரி எனக்கே சத்தியமா அந்த கமெண்ட்டை படிச்சுன்னு தோணிடுச்சுங்க. ஏன்னா நான் எல்லாம் யூடியூபரே கிடையாது, ஏதோ பழப்பு, ஒரு பழப்பு, இதுதான் இருந்து பிழைக்கணுன்ற ஒரு கட்டாயத்தினால போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நானும் வந்து ஏழை குடும்பத்தை சேர்ந்தா தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க இன்னும் வளர்த்து விட முயற்சி பண்ணணுமே தவிர இப்படி அழிக்க கூடாது. அதாவது பேசி நீங்க தானே சொன்னீங்க வேர்ட்ஸுக்கு பவர் இருக்கு, நம்ம சொல்ற வார்த்தைக்கு சக்தி இருக்குன்னு. அதனால சொல்றேன். இப்போ நானே ஓரளவு பாசிட்டிவாக மாறிட்டு வர டைமில் நீங்கள் என்ன நெகட்டிவாக மாற்றுற மாதிரி இருக்கு. நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸையோ வியூவர்ஸோ சொல்ல, யாரோ வெளியில இருந்து வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் இதை பண்ணியிருக்காங்க, இந்த கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். அதே சமயம் எனக்கு இது ஒரு வீடியோவும் ஆயிடுச்சு இல்லை, ஏன்னா இன்கம் சுத்தமாக இல்லை. ஒரு நாளைக்கு 2-3 வீடியோ போட்டாலும் நமக்கு இன்கம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். ஏன் என்னாச்சு? சிவா அழுவிட்டே இருக்காங்க. பாருங்களேன், இந்த லைட்லாம் வாங்கிட்டோம். எதனால? உங்களை நம்பி தான். நானாடா அவங்க சொன்னு கேட்காதீங்க. நம்ம போகிறதையும் பார்ப்பாங்க, ஒரு 100 பேர் லைக் போடுவாங்க. நம்ம அப்படியே ஒரு கர்வத்தில் வாங்கியிருக்கேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸை நம்பி. அப்போ நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எங்களை வளர்த்து விடணும். ஓவரெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, மனசில் பட்டதெல்லாம் கொட்டிட்டேன். நான் அப்படி யோசிச்சேன், சரி என்னடா போடாது, இனிமேல் கண்டென்ட் ஒன்றும் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தோடனே ஓகே அப்படின்னு தான் தோணுச்சு. எடுத்துப்பேன் அந்த நிமிஷம் மட்டும். அடுத்து உடனே நல்ல கமெண்ட் வந்துச்சுன்னா ஓ பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம எடுத்த உடனே நம்ம நல்ல தரமான கண்டென்ட் கொடுக்கவே முடியாது. நான் ஸ்டார்டிங்ல எல்லாரோட வீடியோஸ் நாங்க இப்பதான் கத்துக்கிறோம், இப்பதான் மியூசிக் போட கத்துக்கிறோம், ஒன்னா கத்துட்டு இருக்கோம். அதனால தயவு செய்து எதுவும் இது பண்ண வேணாம். நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்களும் வளருவோம், நாங்களும் நல்ல பெஸ்ட்டை கொடுப்போம். அப்புறம் நாங்க வந்து வார்த்தைக்கு வார்த்தை ஃபேமிலின்னு சொல்றோம்னா வெறும் ஆக்டிங் இல்ல, உண்மையிலேயே ஃபேமிலியா தான் நினைக்கிறோம். அதனாலதான் நாங்க இன்ட்ரோ வீடியோ கூட அது மாதிரி ரெடி பண்ணிலாம் வச்சிருந்தோம். அதை போட்டா உங்களுக்கு போர் அடிக்குமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் அதை போட்டுக்கலாம் போடுறது இல்லைங்க. சரி, ஏன்டா ஃபேமிலிங்கிற யார் ரீப்ளே பண்ண மாட்டேங்கிறா பர்சனலா? ஏன்னா ஒண்ணு நான் பண்றேன், லைக் பண்றேன், எல்லாம் கொடுத்துறேன், முக்கியமான கமெண்ட் ரீப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய எல்லாத்தையும் பேசவும் முடியாது இல்ல, ஏன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போய்ட்டு வந்துடும். மற்ற டைம்ல இது ரொம்ப முக்கியமான விஷயமா கமெண்ட்டா நான் கண்டிப்பா ரீப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன். மற்றபடி உங்களையும் எங்களை குடும்பமா நினைச்சிருக்கேன், நீங்களும் அதே மாதிரி எங்களை நினைங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா உண்மைதாங்க. இங்க பாருங்களேன், கருவளையம் பாத்தீங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது தப்பா நினைச்சிருவீங்கன்ற ஒரே காரணத்துக்காக நான் எனி டைம் இந்த கமெண்ட்டை படிக்கிறது இல்லை, ரீப்ளே பண்றது இது மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்கிறவங்க இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒண்ணுமே தெரியாதவங்க ஒண்ணுமே தெரியாம இருந்துடணும்னு கிடையாது. நீங்க சொல்லி கொடுக்கலாம், நாங்க பண்ணுவோம். ஏன்னா நீங்க எங்களை விட உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஆடியன்ஸ் ஆன உங்களுக்கு நீங்க நிறைய பாப்பீங்க, நிறைய தெரியும். அதை வச்சு எங்களுக்கு தம்பி இதை எப்படி பண்ணு தம்பி, அதை அப்படி பண்ணு தம்பினா நான் நிஜமா கோச்சிக்க மாட்டேன். இந்த திட்டுறவங்க அது மட்டும் தான் மனசு எனக்கு கொஞ்சம் சங்கடம் ஆயிடுது. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லைங்க. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டு தயவு செய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, சரிங்களா?
ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பாய் ஃபேமிலி.